வணக்கம். இன்னைக்கு வேர்க்கடலை இனிப்பு உருண்டை செய்ய போறோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட 15-20 நாளைக்கு நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு வாணலியில போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து தோல் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வறுக்க வேண்டியிருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இது ஆறட்டும். இது ஆறின பிறகு தோல் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிக்கணும். இப்போ இந்த 1 கப்பு வேர்க்கடலைக்கு அதே சம அளவு 1 கப்பு பொடி பண்ண வெல்லம் எடுத்திருக்கேன். இது பொடி பண்ண வெல்லம் தான், ஆனாலும் இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இதை இந்த பொடி பண்ணதை இந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வேர்க்கடலையை தோலி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் அந்த கப்பில் 1 கப் இருக்குது. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும். இப்போ இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பொடி பண்ணதை இதில் இதே பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் வெல்லத்தோட. இதை ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கணும். இதை இப்படியே நல்லா அழுத்தி பிசைஞ்சு உருண்டை பிடிக்கலாம். ஆனாலும் இதை அதே மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு 2 திருப்பி எடுத்துகிட்டு வந்தால் நல்லா ஈவனாக கலந்துருக்கும். அதே மாதிரி செஞ்சிடலாம். இப்போ இது நல்லா கலந்துருச்சு. இப்போ இதை அது பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை உருண்டைகளாக பிடிச்சிட வேண்டியதுதான். இது எவ்வளவுதான். இப்போ வேர்க்கடலை இனிப்பு உருண்டை தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.